அறிவை பழக்க உறுதி நுட்பம் சக்திவை அதிகமாகும். அன்று அன்று அடையும் அனுபவங்கள் எல்லாம் அறிவினிலே நிலைத்து விடும். ஆழ்ந்து ஆய்ந்து நன்று என்று கண்படி செயல்கள் ஆற்றும் நட்பண்பு புலன்களுக்கு அமைந்து போகும். என்றென்றும் கருவிடத்தே அறிவை ஒன்றும் இயற்கை முறை சிற புடைத்து இதே தவா ஒன்றி ஒன்றி நின்று அறிவை பழக்க உறுதி நுட்பம் சக்திவை அதிகமா. அன்று அன்று அடையும் அனுபவங்கள் எல்லாம் அறிவினிலே நிலைத்து விடும். ஆழ்ந்து ஆய்ந்து நன்று என்று கண்டபடி செயல்கள் ஆற்றும் நட்பண்பு புலன்களுக்கு அமைந்து போகும். என்றென்றும் கருவிடத்தே அறிவை ஒன்றும் இயற்கை முறை சிற புடைத்து இதே தவமா. ஒன்றி ஒன்றி நின்று அறிவை பழக்க உறுதி நுட்பம் சக்திவை அதிகமாக்கும். அன்று அன்று அடையும் அனுபவங்கள் எல்லாம் அறிவினிலே நிலைத்து விடும். ஆய்ந்து ஆய்ந்து தவமா தவமா. ஒன்றே ஒன்றே நின்று அறிவை பழக்க உறுதி நுட்பம் சக்திவை அதிகமாகும். அன்று அன்று அடையும் அனுபவங்கள் எல்லாம் அறிவினிலே நிலைத்து விடும். ஆழ்ந்து ஆய்ந்து நன்று என்று கண்டபடி செயல்கள் ஆற்றும் நட்பண்பு புலன்களுக்கு அமைந்து போகும். என்றென்றும் கருவிடத்தே அறிவை ஒன்றும் இயற்கை முறை சிற புடைத்து இதே தவமா. ஒன்றே ஒன்றே நின்று அறிவை பழக்க உறுதி நுட்பம் சக்திவை அதிகமாகும். அன்று அன்று அடையும் அனுபவங்கள் எல்லாம் அறிவினிலே நிலைத்து விடும். ஆழ்ந்து ஆய்ந்து நன்று என்று கண்டபடி செயல்கள் ஆற்றும் நற்பண்பு புலன்களுக்கு அமைந்து போகும். என்றென்றும் கருவிடத்தே அறிவை ஒன்றும் இயற்கை முறை சிற புடைத்து இதே தவமாம். அன்றே ஒன்றே நின்று அறிவை பழன உண்மை நுட்பம் சக்திவை அதிகமாகும்.
கலக்கவிட்டு ஏற்படும் ஓர் அமைதியிலே விழிப்பாய் நிற்க இறைநிலையோடு எண்ணத்தை கலக்கவிட்டு ஏற்படும் ஓர் அமைதியிலே விழிப்பாய் நிற்க நிறைநிலையே தானாக உணர்வதாகும் நித்தம் நித்தம் உயிர் உடலின் நீழ்கு மட்டும் உறைந்து உறைந்து இந்நிலையில் பழகிக்கொள்ள உலக இன்பங்களிலே அளவு கிட்டும் கரை நீருங்கி அறிவு மெய்ப்பொருளாய் நிற்கும் கரைந்து போம் தன் முனைப்பு காணும் தெய்வம் உறைந்து உறைந்து இந்நிலையில் பழகிக்கொள்ள உலக இன்பங்களிலே அளவு கிட்டும் கரை நீங்கி அறிவு மெய்ப்பொருளாய் நிற்கும் கரைந்து போம் தன் முனைப்பு காணும் தெய்வம் இறைநிலையோடு எண்ணத்தை கலக்கவிட்டு ஏற்படும் ஓர் அமைதியிலே விழிப்பாய் நிற்க எண்ணத்தை எண்ணத்தால் எண்ணி எண்ணி எண்ணத்தின் இருப்பிடமும் இயல்பும் கண்டு எண்ணத்தை எண்ணத்தில் நிலைக்க செய்தால் எண்ணமே பழக்கத்தால் தெளிந்து போகும் எண்ணமது எழும்போதே இது ஏன் என்று எண்ணத்தால் ஆராய்ந்தால் சுலபமாக எண்ணத்தின் காரணமும் விளைவும் காணும் எழும் எண்ணம் யாவும் நற்பயனாய் மாறும். ஒன்றி ஒன்றி நின்று அறிவை பழக்க உறுதி நுட்பம் சக்தி இவை அதிகமாகும் அன்று அன்று அடையும் அனுபவங்கள் எல்லாம் அறிவினிலே நிலைத்து விடும் ஆழ்ந்து ஆய்ந்து நன்றி என்று கண்டபடி செயல்கள் ஆற்றும் நட்பண்பு புலன்களுக்கு அமைந்து போகும் என்றென்றும் கருவிடத்தே அறிவை ஒன்றும் இயற்கை முறை சிறப்புடைத்து இதே தவமா ஒன்றி நின்று அறிவை பழக்க உறுதி நுட்பம் சக்தி இவை அதிகமாகும் அன்று அன்று அடையும் அனுபவங்கள் எல்லாம் அறிவினிலே நிலைத்து விடும் ஆழ்ந்து ஆய்ந்து நன்று என்று கண்டபடி செயல்கள் ஆற்றும் நற்பண்பு புலன்களுக்கு அமைந்து போகும் என்றென்றும் கருவிடத்தே அறிவை ஒன்றும் இயற்கை முறை சிறப்புடைத்து இதே தவமா
நன்று என்று கண்டபடி செயல்கள் ஆற்றும் நற்பண்பு புலன்களுக்கு அமைந்து போகும். என்றென்றும் கருவிடத்தே அறிவை ஒன்றும் இயற்கை முறை சிறப்புடைத்து இதே தவமா தவமா. எண்ணத்தை எண்ணத்தால் எண்ணி எண்ணி எண்ணத்தின் இருப்பிடமும் இயல்பும் கண்டு எண்ணத்தை எண்ணத்தில் நிலைக்க செய்தால் எண்ணமே பழக்கத்தால் தெளிந்து போகும். எண்ணமது எழும்போதே இது ஏனென்று எண்ணத்தால் ஆராய்ந்தால் சுலபமாக எண்ணத்தின் காரணமும் விளைவும் காணும். எழும் எண்ணம் யாவும் நற்பயனாய் மாறும். ஒன்றி நின்று அறிவை பழக்க உறுதி நுட்பம் சக்தி இவை அதிகமாகும். அன்று என்று அடையும் ஒன்றி நின்று அறிவை பழக்க உறுதி நுட்பம் சக்தி இவை அதிகமாகும். அன்று அடையும் அனுபவங்கள் எல்லாம் அறிவினிலே நிலைத்துவிடும் ஆழ்ந்து ஆய்ந்து நன்று என்று கண்டபடி செயல்கள் ஆற்றும் நட்பண்பு புலன்களுக்கு அமைந்து போகும். என்றென்றும் கருவிடத்தே அறிவை ஒன்றும் இயற்கை முறை சிறப்புடைத்து இதே தவமாம். ஒன்றி நின்று அறிவை பழக்க உறுதி நுட்பம் சக்தி இவை அதிகமாகும். இறை நிலையோடு எண்ணத்தை கலக்க விட்டு
ஏற்படும் ஓர் அமைதியிலே விழிப்பாய் நிற்க இறை நிலையோடு எண்ணத்தை கலக்கவிட்டு ஏற்படும் ஓர் அமைதியிலே விழிப்பாய் நிற்க நிறை நிலையே தானாக உணர்வதாகும் நித்தம் நித்தம் உயிர் உடலின் நீழ்கு மட்டும் உறைந்து உறைந்து இந்நிலையில் பழகிக்கொள்ள உலக இன்பங்களிலே அளவு கிட்டும் கரை நீரிங்கி அறிவுமை பொருளாய் நிற்கும் கரைந்து போம் தன் முனைப்பு காணும் தெய்வம் உறைந்து உறைந்து இந்நிலையில் பழகிக்கொள்ள உலக இன்பங்களிலே அளவு கிட்டும் கரை நீங்கி அறிவுமை பொருளாய் நிற்கும் கரைந்து போம் தன் முனைப்பு காணும் தெய்வம் இறை நிலையோடு எண்ணத்தை கலக்கவிட்டு ஏற்படும் ஓர் அமைதியிலே விழிப்பாய் நிற்க எண்ணத்தை எண்ணத்தால் எண்ணி எண்ணி எண்ணத்தின் இருப்பிடமும் இயல்பும் கண்டு எண்ணத்தை எண்ணத்தில் நிலைக்கச் செய்தார் எண்ணமே பழக்கத்தால் தெளிந்து போகும் எண்ணத்தை எண்ணத்தால் எண்ணி எண்ணி எண்ணத்தை எண்ணத்தால் எண்ணி எண்ணி எண்ணமது எழும்போதே இது ஏனென்று எண்ணத்தால் ஆராய்ந்தால் சுலபமாக எண்ணத்தின் காரணமும் விளைவும் காணும் எழும் எண்ணம் யாவும் நட்பயனாய் மாறும் எழும் எண்ணம் யாவும் நட்பியனை மாறும் எண்ணத்தை எண்ணத்தால் எண்ணி எண்ணி எண்ணத்தை எண்ணத்தால் எண்ணி எண்ணி ஒன்றி ஒன்றி நின்று அறிவை பழக்க உறுதி நுட்பம் சக்தி இவை அதிகமாகும் அன்று அன்று அடையும் அனுபவங்கள் எல்லாம் அறிவினிலே நிலைத்து விடும் ஆழ்ந்து ஆய்ந்து நன்றி என்று கண்டபடி செயல்களாற்றும் நற்பண்பு புலன்களுக்கு அமைந்து போகும் என்றென்றும் கருவிடத்தே அறிவை ஒன்றும் இயற்கை முறை சிறப்புடை
முளைத்து ஈரே தவமா அன்று அன்று அடையும் அனுபவங்கள் எல்லாம் அறிவினிலே நிலைத்து விடும் ஆய்ந்து ஆய்ந்து ஒன்றி ஒன்றி நின்று அறிவை பழக்க உறுதி நுட்பம் சக்தி இவை அதிகமாகும் அறிவினிலே நிலைத்து விடும் வாழ்ந்து ஆய்ந்து எண்ணத்தை எண்ணத்தால் எண்ணி எண்ணி எண்ணத்தின் இருப்பிடமும் இயல்பும் கண்டு எண்ணத்தை எண்ணத்தில் நிலைக்க செய்தார் எண்ணமே பழக்கத்தால் தெளிந்து போகும் எண்ணத்தை எண்ணத்தால் எண்ணி 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 எண்ணத்தை எண்ணத்தால் எண்ணி எண்ணி எண்ணத்தை எண்ணத்தால் எண்ணி எண்ணி எண்ணத்தை எண்ணத்தால்
கடவுளை வணங்கும்போது கருத்தினை உற்றுப்பார். நவராத்திரியில் ஒவ்வொரு நாட்களும் ஒரு கடவுளினை வணங்கச் செய்து அதன் வழியே மிக முக்கியமான ஆன்மீக அர்த்தத்தையும் வாழ்க்கை வழிகாட்டுதல்களையும் தருகிறது பக்தி மார்க்கம். இந்த முறை நாம் அதன் முழு பயனையும் பெற வேதாத்ரிய சிந்தனையின் வழியே இந்த 9 நாட்களிலும் தெய்வத்தின் 9 வடிவங்கள் நவதுர்க்கைகள் அமைத்து அதன் வழியே உணர்த்தும் ஒவ்வொரு நாளும் தனித்துவமான கருத்தினை, அர்த்தம், சக்தி, குணம், வாழ்க்கை பாடம் நம்முள் பதிய வைக்க ஒரு எளிமையான முறையை முயற்சி செய்யலாம். நம் வாழ்க்கை முன்னேற்றத்திற்கு தேவையான முறைகளை தவ முறைகள் வழியும் நாள் முழுதும் ஒரே கருத்தில் மனதை இணைத்து கொள்ள பாடல் வீடியோவினையும் மீண்டும் மீண்டும் கேட்டு மாற்றத்தினை தங்களுடையதாக்கி கொள்வதற்காக ஒரு வாய்ப்பு. இந்த நவராத்திரியை நவகுண ராத்திரியாக நாம் அனைவரும் மாற்றி நம்மை, நம் வாழ்க்கையை மேன்மைப்படுத்துவோம். வாழ்க வளமுடன்.